இந்தியாவில் அகதிகளாக உள்ள பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேசத்தினருக்கு வழங்குவது போல் அல்லாமல் 3 லட்சம் இலங்கை தமிழர்களுக்கு மத பாகுபாடின்றி குடியுரிமை வழங்க வேண்டும் என நாடாளுமன்றத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் மு. தம்பிதுரை வலியுறுத்தினார். Equal right and solve the Sri Lankan problem. Thank you, and Tamil Nadu fishermen is also suffering because of these are the issues, more issues, sir. Therefore, whatever refugees have come over as immigrants to India, Tamil Sri Lankan must be given. That is my, I heard him get distance. இ-பாஸ் கட்டுப்பாடு நீக்கம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கடைகள், உணவகங்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் கடும் சிரமம் அடைந்தனர். கூடலூர் நகரில் ஓடக்கூடிய 1500க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள், சுற்றுலா வாகனங்களும் முழுவதுமாக இயக்கப்படாததால் நகரமே வெறிச்சோடியது. இதனால் சுற்றுலா பயணிகள் உணவு மற்றும் தங்கும் விடுதிகள் கிடைக்காமல் பாதிக்கப்படும் சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் கூறுகையில், இது முதற்கட்ட போராட்டம் எனவும் வணிகர்களின் நலன் கருதி உடனடியாக தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து இ-பாஸ் திட்டத்தை முழுவதும் ரத்து செய்யவில்லை என்றால் மாநில அளவிலான போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காரணம் இ-பாஸ் கிடைக்காமல் 12 மணிக்கே இ-பாஸ் க்ளோஸ் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இங்குள்ள நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வணிகர்கள், அதேபோல் ரிசார்ட் நடத்துபவர்கள், உணவக உரிமையாளர்கள், பேக்கரி நடத்துபவர்கள், மேலும் பிற வாகன ஓட்டுநர்கள் பல்வேறு தரப்பினரும் பல விதத்திலும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த அரசு உடனடியாக நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்து இந்த இ-பாஸ் என்ற எண்டு பாஸ் என்பார்கள், அதாவது இ-பாஸ் என்பது நீலகிரி மாவட்டத்தினுடைய எண்டு பாஸாக இருக்கிறது. ஆகவே உடனடியாக இதை திரும்ப பெறுவதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த மக்களுடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.